ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நண்பர்களே, தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய நன்மைகளிலே கிருபைகளிலே பங்கெடுத்து மகிழ்கின்றோமே. ஆண்டவரை உறுதியாக நம்பி அவரது வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு அவரை தொடர்ந்து பின்பற்றுவோம். சீடத்துவத்திலே அவருடைய சீடர்களாய் அவரை பின்பற்றுவோம். இது ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கின்ற ஒரு அன்பு அழைப்பு. ஆதியாகம புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களுக்கு நேராக ஆண்டவர் நம் கவனத்தை திருப்புகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து, நீ உன்னுடைய தகப்பன் வீட்டையும் உன் இனம் ஜனம் எல்லாரையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்கின்றார். ஆண்டவர் போக சொல்கிறார், ஆனால் வரைபடத்தை கொடுக்கல. வரைபடத்தை கொடுக்காம ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். நான் உன்னை வருங்காலத்தில் தொடர்ந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாக இருப்ப, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள்ளால் ஆசீர்வதிக்கப்படும். இந்த அருமையான வாக்குறுதி. ஆனால் ஆபிரகாம், சாராள், லோத்து இவங்களுக்கு எங்கே போகிறோம் என்கிற வரைபடம் இல்லை. ஆனால் அடுத்த வசனத்தில் அந்த ஆதியாகமம் 12:4-5 வரும் பொழுது அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவரை முழுமையாக நம்பி எதிர்காலத்தில் தொடர்ந்து ஆண்டவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் உண்டு என்கிறதை உள்ளத்தில் எடுத்து அவர் கொடுத்த வாக்கு உறுதி நிறைவேறியே ஆகும் என்கிற உறுதியோடு வாக்கு உறுதியை வரைபடத்திற்கு பதிலாக கருத்தில் ஏந்தி வாழ்வை தொடர்கின்றார்கள். நாம் கூட நம்முடைய குடும்பத்தில் அநேக தேவைகள், சமூக வாழ்வின் அநேக சவால்களை சந்திக்கிறோம். கல்வி நிச்சயமில்லை, பணிகள் நிச்சயமில்லை, இல்லைன்னா தொடர்ந்த பல எதிர்காலத்தின் எப்படி இருக்கும் ஒன்று காரியங்களும் நமக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் ஆண்டவரை நம்பி அவரை பற்றி நம்ம பாதையில் ஆண்டவர் காட்டுகிற பாதையில் அவருடைய சித்தம் எது என்று ஒவ்வொரு அடிதோறும் உணர்கிறோமோ அதன்படி அந்த ஒவ்வொரு பொறுப்பிலும் நம்மால் முடிந்ததை செய்து பிறகு மீண்டும் ஆண்டவரை நம்பி அதனுடைய விளைவை, பலனை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கரத்தில் விட்டு நாம் தொடர்கிறோம் அல்லவா. ஆண்டவர் இயேசு நம்முடைய ஆண்டவர், அவர் இதை தான் செய்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் நமக்கு ஒரு வழியாக, நமக்கு ஒரு முன் மாதிரியாக அவர் இதைத்தான் செய்கிறார். அவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது மாதிரி, தீயவன் அவன் குதிகாலை நசுக்கினாலும் நீ அவனுடைய தலையையே நசுக்கி விடுவாய் என்கிற வாக்குறுதியை உள்ளத்தில் எடுக்கிறான். இல்லை என்றால் ஏசாயா தீர்க்கனின் மூலமாய் சொல்லப்பட்ட 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பாலகனாய் கொடுக்கப்படுகிறார். ஆனால் வல்லமையுள்ள தெய்வம், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்கிற அந்த வாக்குறுதிகளை தமக்கு உரிய வாக்குறுதிகளாய் அவர் எடுத்துக்கொள்கிறார். பிதாவாகி ஆண்டவரை முழுமையாக நம்பி அவருடைய வாக்குறுதிகளை கரத்தில் எடுத்து வாக்குறுதி பாதையிலே நடையிடுகிறார். ஆண்டவர் விசேஷமாக அந்த திருமுழுக்கு நிகழ்வின் பொழுது அவர் சமூகத்தில் சேவைகளை செய்ய கடந்து வருகிறார். வரும்பொழுது ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கையின் இடையறாத அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறார். தந்தை, இது என்னுடைய மகன், இவர்கள் நான் பிரியமாக இருக்கிறேன் என்கிற அந்த உறுதியை கொடுக்கிறார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற சொல்கிறவர் அந்த உறுதியை எடுத்துக்கொள்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பிராவை மாதிரி இறங்கி பலப்படுத்துகிறார். அவருடைய தொடர்பு உண்டு என்கிறதை உறுதியாக உள்ளத்தில் எடுக்கிறார். தொடர்ந்து செல்கிறார். வனாந்திரத்தில் சோதனைகளை ஆண்டவர் பிதாவின் வார்த்தைகளை உறுதியாக பற்றி கொண்டு
வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு சோதனைகளை மேற்கொள்கிறார். தொடர்ந்து ஊழிய பொறுப்பு தொடங்கும் பொழுது தேவனுடைய ஆளுகை சமீபமாக இருக்கிறது என்கிறதை தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் உடன் உறவையும் உள்ளத்தில் எடுத்து ஆண்டவர் கலிலேயா கடற்கரையில் இல்லை என்றால் அந்த ஜபாலயத்தில் அவர் வந்திருக்கிற மேசியாவாக வந்திருக்கிற அந்த வருகையினுடைய திட்டத்தை தொட்டு காட்டி குறிப்பாக விளக்கி காட்டி அவர் ஒரு ஒட்டுமொத்தமான வாழ்வின் முழு நலனையும் கொண்டு வருகிறார், தெய்வ ஆளுகை கொண்டு வருகிறது என்கிறதை அவர் நாசரேத்தில் எடுத்துரைத்து தொடர்ந்து அதை செயல்படுத்துகிறார். ஏழைகளுக்கு, வறுமையில் இருப்போர், சிறையிருப்பில் இருக்க பலவிதமான கட்டுக்களில் சிறையிருப்புகளில் இருப்பவர்களுக்கு விடுதலை, இவைகளை எல்லாம் கூறி அறிவித்தார். அதை செயல்படுத்தி கொண்டே செல்கிறார். தொடர்ந்து வாக்குறுதிகளை உள்ளத்தில் வைத்துக் கொள்கிறார். ஏசாயா 42 முன்குறிக்கப்பட்ட வாக்குறுதியின்படி நெறிந்த நாணலை அப்படிப்பட்டவர்களை அவர் முறிக்காமல் மன்னித்து அரவணைத்து மங்கி எறிகிற ஆண்டவருக்காக பிரகாசிக்கின்றவர்களை ஊக்குவித்து தன்னுடைய பணிகளில் அவர் தொடருகிறார். ஆனால் அவர் வெறும் மனுஷகுமாரன் அல்ல, அவர் தேவகுமாரன். இயேசு கிறிஸ்துவில் மனுஷகுமாரன் என்கிற அடையாளமும் தேவகுமாரன் என்கிற அடையாளமும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களாக அமைந்திருக்கின்றன. இதுதான் தேவன் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய மீட்பு பணியில், பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்ற அந்த ஒப்பற்ற பணியில் ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்கிற அதிசயத்தின் ரகசியம். ஆண்டவர் தேவகுமாரன் என்கிற முறையில் ஆண்டவரில்தான் எல்லா முன்னுரைக்கப்பட்ட வாக்குறுதிகளும் வாக்குத்தத்தங்களும் நிறைவாகுகின்றன. வாக்குத்தத்தங்கள் நிறைவாகுகின்ற மையம் அவரே. மனுஷகுமாரன் என்கிற முறையில் பிதாவை முழுமையாக நம்பி பற்றி கொள்கிறார். அவருக்கென்று முழுமையான கீழ்ப்படுதல், அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவு செய்யும் வகையில் முழுமையான கீழ்ப்படிதலை கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் வார்த்தை மட்டுமல்ல, அவரே தெய்வம். அந்த வார்த்தை தேவனாக இருந்ததல்லவா என்று தெளிவாக சுட்டி காட்டப்பட்டுள்ளதல்லவா. அதே போல் அவரில் எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவடைந்து கொண்டிருக்கின்றன. 2 கொரிந்தியரில் இப்படி சொல்லப்பட்டிருக்கோம், இயேசுவில் எல்லா தேவன் கொடுக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் ஆமேன் என்றும் நிறைவடைகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நிறைவாக்கி கொண்டே வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இந்த லந்து நாட்களிலே நான் அந்த ஆண்டவருடைய நம்முடைய வாழ்வில் செய்கிற அந்த சிலுவை பாதையில் மீட்பை ஆண்டவர் நமக்கு சுதந்திரித்து கொடுக்கின்ற ரகசியத்தை, அந்த நல்ல செய்தியை நாம் சொந்தமாக்கி கொள்கிறோம் அல்லவா. ஏசாயா தீர்க்கன் அந்த வாக்கு உறுதியை ஏசாயா 53 சுட்டி காட்டுவார். இவர் பிறருக்காக துன்புறுகிறார். தேவகுமாரன் துன்புறும் பொழுது அவர் அந்த சிலுவையை கடந்து வரப்போது அந்த நிகழ்வை முன்னாலே சுட்டி காட்டின அந்த முன்குறிப்பை நம்ம ஏசாயா 53 பார்க்குறோம். இவர் தான் செய்த தப்புக்காக அடிபடுறான்னு நினைச்சோம். அவரோ நம் பாவங்களை தன் பேரில் ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு காரணத்தையும் அதனுடைய பலனையும் உடைத்து போடுகிறார். இனிமேல் நம்மை குற்ற உணர்வுகளிலிருந்து விடுவிக்க, இனிமேல் நமக்கு ஒரு புது வாழ்வு, புது வாய்ப்புகள், புதிய ஒரு விடுதலையை கொடுக்க ஆண்டவர் இந்த சிலுவை பாதையில் நம்மோடு கூட நடையிடுகிறார். அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் அந்த மீட்பின் பணியை நிறைவு செய்கிறார். அந்த மீட்பு பணியின் நிறைவும் புது வாழ்வு, நிறைவான வாழ்வு, மன நிறைவும் மன அமைதியும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வின் தொடக்கமும் முத்தமிடுகின்றன. அந்த வாழ்வு பாதையில் ஆண்டவர் பிதாவை முழுமையாக நம்பி அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு மனிதர்களாகிய நமக்கு ஒரு மாதிரியாக, ஒரு வாழ்வின் வழியாக அவர் அமைகிறார். அதுபோன்று நம்முடைய வாழ்வின் எல்லா அடிமைப்படுத்துகிற கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி முழுமையான சுயாதீனம் நிறைந்த
புதிய வாய்ப்புகளை எடுத்து பொறுப்புகளை நிறைவாக்கக்கூடிய வகையிலான வாழ்விற்குள் நம்மளை வழி நடத்துகின்றார். என்ன பெரிய கிருபை! நாம் தலை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நம்மை தொடர்ந்து ஒப்பு கொடுப்போம். அவருடைய வாக்கு, அவருடைய வாழ்வின் அந்த மகிழ்ச்சியை சொந்தமாக்கி கொள்வோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வாக்கு உறுதிகளுக்காக வாழ்வு பாதையில் வரைபடம் இல்லாவிட்டாலும், எதிர்காலத்தில் என்ன வைத்திருப்பீங்கிறது இப்போ தெரியாவிட்டாலும், உம்முடைய பரிசுத்த பர்வதம், நிலையான அந்த பர்வதம், உண்மையை காக்கிற உம்முடைய கரத்திலே எல்லாம் இருக்கிறது, எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்கிற உறுதியை தர்றதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவிலே அதை மிகவும் தெளிவுபடுத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் அதே இயேசு கிறிஸ்துக்குள்ளால தானியேல் தீர்க்கதரிசி மூலமாக நீ சொன்ன அந்த வாக்குத்தத்தை, உம்முடைய ஆளுகைக்கு முடிவருக்கு ஏசாயா சொன்ன வாக்குத்தத்தை, இந்த உம்முடைய ஆளுகை இயேசு கிறிஸ்துக்குள்ளால் தொடருகிறதல்லவா? அந்த ஆளுகைக்குள்ளால் நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக தேவகுமாரன் என்கிற முறையிலே வாழ்விலே நீர் கட்டளையிடுகிற உம்முடைய அந்த மாற்றத்துக்கு, புதுமைக்காக, வல்லமைக்காக, நம்பிக்கைக்காக, உம்முடைய தொடர்ந்த முன்னால் வழிநடத்தி செல்கின்ற பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம் கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை வழி நடத்தும். எங்களில் கர்த்தர் தொடர்ந்து மகிமையை பகிர்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே எங்களுடைய நன்றியை, மகிமையை, கனத்தை எப்போது நாங்கள் கொடுக்க உதவி செய்யும் ஆண்டவர். அவைகளெல்லாம் உமக்கே உரியது. இயேசு மீட்பர் வழியாக எங்களையும் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேள நல்ல பிதாவே. ஆமேன்.